தேர்தல் நேரத்தில்தான் ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி ஞாபகத்திற்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது தமிழகத்தில் நம்மை எதிர்பார்க்கும் சக்தி திமுகவுக்கு இல்லை என்று சாடினார். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி என்று அமைத்தால் கூட்டணி வேட்பாளரை தங்கள் வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடும் இயக்கம் அதிமுக என்று பேசினார். தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல கூட்டத்தில் நான் இந்த கருத்தை தெரிவித்து விட்டேன். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்கின்ற கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி என்று அமைத்து விட்டால் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் கூட்டணி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் பேசுவதாக குற்றம் சாட்டினார். அரசியல் பேச வேண்டும் என்றால் திமுக பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்டாலின் பல அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். அரசு நிகழ்ச்சி, அரசாங்க பணம், அதுல போய் அரசியல் பேசுறார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு அரசியல் பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்க திமுக பொதுக்கூட்டத்தை போட்டு அரசியல் பேசுங்க.